வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தசை நடக்குதுங்க, இந்த புத்தி நடக்குதுங்க, இந்த அந்தரம் நடக்குதுங்க. ரொம்ப ஜோதிட விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. வர்றவங்க 50% அவங்களே கணிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஜோதிட ஞானம் இன்னைக்கு இப்போ எல்லாருக்குமே அதிகமாக இருக்கிறது. ஜாதகனோட தசா புத்தி அந்தரனோட அடிப்படையில் கிரக சஞ்சாரமும் ஒன்று கூடினால் விதிகளின் வலிமையாக பல தவறுகள் ஏற்பட்டு அவற்றின் காரணமாக வியாதிகள் ஏற்படும் என்பது ஒரு விதி. இந்த மாதிரி தசா புத்தி அந்தரம் நாதர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சோற்றுடன் கரும்பு துண்டுகளை கலந்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி அதனை எட்டி மரத்தடியில் வைத்தால் உடனடியாக வியாதியின் தாக்கமும் உக்கிரமும் குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஜென்ம நட்சத்திரமும் நட்சத்திர வியாஜியமும் கூடியிருந்தால் சாதாரண நிலையில் ஆரம்பமாக காய்ச்சல், ஜுரம் போன்றவை பல மடங்குகளாக அபிவிருத்தி அடைந்து உணவு உண்பதை கெடுத்து, உறக்கத்தை கெடுத்து, உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இவ்வாறான சமயங்களில் மருத்துவத்தோடு தெய்வீக சாந்தி பரிகாரங்களையும் செய்து கொண்டால் விரைவில் நோயிலிருந்து குணம் பெறலாம். அவரவர் ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த பரிகாரம் செய்வது பூரண நலத்தை கொடுக்கும். இந்த பரணி தசா புத்தி அந்தரநாதர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருந்தான்னா உறவினர் அல்லது நண்பர்கள் வீடுகளிலிருந்து சோறு வாங்கி வியாதியஸ்தரின் தலையை சுற்றி துர்க்கையம்மனின் கோவிலுக்கு எதிரில் வைத்தால் நோயும் கடுமை குறையும். செஞ்சு பாருங்களேன், காசா பணமா உங்களுக்கு, சரிங்களா? ஒருத்தர் நோயில கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருடைய தசா புத்தி அந்தரநாதர்கள் இந்த இதுல இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன். எதையுமே இதுக்கு சார்ஜஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் நடத்துகிற நாதர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா தயிர் சாதத்தை நோயுற்றவரின் தலையை சுற்றி ஒரு மண் சட்டியில் நெருப்பு மூட்டி அதில் போட்டால் படிப்படியாக நோய் குறையும். ரோஹிணி தயிர் சாதத்தை மிருகசீரிடம் அரிசியுடன் உளுந்து சம அளவு கலந்து வேக வைத்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி அதனை காகத்துக்கு போட்டால் நோயின் கடுமை குறையும். அது மாதிரி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அவருடைய தசா புத்தி அந்தரத்தோட அதிபதி நாதர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா சோற்றில் பால் கலந்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி காகத்துக்கு போட்டால் நோய் விலகும். புனர்பூசம் தசா புத்தி அந்தரநாதர்கள் புனர்பூசத்தில் இருந்தால் எல் சாதத்தை வியாதியஸ்தர் தலையை சுற்றி காகத்துக்கு போட நோய் குறையும். பூசம் சோறும் பாலும் கலந்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி அரச மரத்தடியில் வைத்தால் நோய் விலகும். ஆயில்யம் மற்றவர்கள் வீட்டில் சோறு வாங்கி அதனை வியாதியஸ்தரின் தலையை சுற்றி ஓடுகின்ற ஆறு அல்லது கடலில் போட நோய் விலகும். தசா புத்தி அந்தரநாதர்கள் மகம் நட்சத்திரத்தில் இருந்தால் மண்பானையில் சோறு பொங்கி காய்கறி குழம்பு சேர்த்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி காகத்திற்கு போட வியாதி விலகும். பூரம் முழு உளுந்தி அவித்து சோற்றுடன் கலந்து அதனை வியாதியஸ்தர் தலையை சுற்றி ஒரு அம்மன் கோயில் எதிரில் வைக்க நோய் தாக்கு குறையும். உத்திரம் சோற்றில் நெய் கலந்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி சூரிய உதயத்தில் சிவன் கோவில் எதிரில் வைக்கவும். ஹஸ்தம் சர்க்கரை பொங்கல் செய்து நெய் சேர்த்து அதனை வியாதியஸ்தர் தலையை சுற்றி வீட்டின் தென்கிழக்கு உள்ள அம்மன் கோயில் எதிரில் வைக்கணும். சித்திரை மண்கலயத்தில் நெய் கஞ்சி செய்து முருகன் அல்லது அம்மன் கோயில் வைக்க வியாதி குணமாகும். சுவாதி
வெறும் சாதத்தை மண் பாத்திரத்தில் செய்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி வீட்டின் அருகே வாயு முனையில் வைத்தால் நோய் விரைவில் குணமாகும். விசாகம் முழு உளுந்தை அவித்து அதனுடன் சோறு கலந்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி முருகன் கோவிலுக்கு எதிரில் வைத்தால் வியாதி குணமாகும். அனுசம் விசாக நட்சத்திரத்தில் இருப்பின் பாலும் சோறும் கலந்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி பெருமாள் கோயில் அருகே வைக்க வேண்டும். கேட்டை அதாவது தசா புக்தி நடத்துறவங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா முழு பாசிப்பயிரை அவித்து சுண்டல் செய்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி வீட்டிற்கு கிழக்கு திசையில் முச்சந்தியில் வைக்க வேண்டும். மூலம் கொள்ளை அவித்து சுண்டல் செய்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி ஆலமரத்தடியில் வைக்க வேண்டும். பூராடம் மொச்சையை அவித்து சுண்டல் செய்து வியாதியஸ்தரின் தலையை சுற்றி வீட்டிற்கு மேற்கு திசையில் உச்சந்தியில் வைக்க வேண்டும். உத்திராடம் கோதுமை சோறு பொங்கி வியாதியஸ்தர் தலையை சுற்றி விநாயகர் கோவிலுக்கு எதிரில் வைக்க வேண்டும். திருவோணம் சர்க்கரை பொங்கல் செய்து நெய் சேர்த்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி விஷ்ணு கோவிலுக்கு அருகில் வைக்க குணமாகும். அவிட்டம் சோற்றில் நெய் கலந்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி ஓடும் நதி அல்லது சமுத்திரக்கரையில் வைக்க குணமாகும். சதயம் பாலும் சோறும் கலந்து வியாதியஸ்தர் தலையை சுற்றி வீட்டிற்கு தெற்கு திசையில் வைக்க நோய் குணமாகும். புரட்டாதி வட திசையில் உள்ள விஷ்ணு ஆலயம் சென்று வழிபட்டால் நோய் குணமாகும். உத்திரட்டாதி இனிப்பு பணியாரம் செய்து வியாதியஸ்தன் தலையை சுற்றி மேற்கு திசையில் வைக்கவும் பசுவிக்கு ஆகாரம் தரவும். ரேவதி அரிசி மாவில் புட்டு செய்து வியாதியஸ்தன் தலையை சுற்றி அதனை வீட்டின் தெற்கு திசையில் வைக்க குணமாகும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு தசா புத்தி அந்தரம் நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரங்கள் தசா புத்தி அந்தரநாதனுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மெடிசின் சாப்பிடுங்க, இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா விரைவில் குணமாகும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவில் இருந்து. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.